ஹலோ, சொல்லு பிரவீன். ஏய், என்னைக்கா? டெல்லியா? இல்ல பிரவீன், அப்பாவை இந்த கண்டிஷன்ல வீட்டில் விட்டுட்டு என்னால டெல்லிக்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் என்னால மீட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என்ன நீங்க ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகே, பாய். என்னாச்சு சஞ்சய்? இன்னைக்கு நைட் டெல்லியில எங்க ப்ராஜெக்டோட இன்வெஸ்டர் மீட்டிங் இருக்கு. பிரவீன் உடனே கிளம்பி வர சொல்றான். போக வேண்டியதானே? நீ ஆபீஸ் போக வேண்டியதானே? ஏன் வீட்லயே இருக்க? அப்பா அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆபீஸ் போறது? சென்னையில இருக்கிற ஆபீஸ் போகவே நீ இவ்வளவு யோசிக்கிற. அப்புறம் எப்படி நான் டெல்லி போவேன்? அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். சஞ்சய், அந்த ப்ராஜெக்ட் தானே உன்னோட ஃபியூச்சர். அதுக்காக நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. அத போய் அவாய்ட் பண்ணலாமா? அப்பாவை விட எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பெருசா தெரியல மேக்னா. அவரை பாத்துக்க தான் நாங்க இத்தனை பேர் இருக்கோமே. அதுக்காக நீ பலாயிரம் கோடி ப்ராஜெக்ட விட்டு கொடுக்கலாமா? என்ன அவ்வளவு சீக்கிரம் ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நாங்களே இங்க தானே சஞ்சய் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ ப்ராஜெக்ட்ல மட்டும் கவனமா இரு. ப்ராஜெக்ட் வேற வரும் அண்ணி. ஆனா அப்பா கூட இருக்கிற இந்த மூமெண்ட் திரும்ப வருமா? அம்மாவுக்கு நாங்க தானே ஆறுதல். இல்ல சஞ்சய், நீ போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. நான் போகல. ஓகேவா? இங்க பாருங்க, ஐயோ, இத பத்தி யாரும் அம்மா கிட்ட சொல்லிக்க வேணாம். சஞ்சய், அவங்களுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆவாங்க. என்ன சொல்ல வேண்டாம்? சொல்லு சஞ்சய், எதை என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ற? இல்ல மேடம். நீ சொல்லு விஜய். சஞ்சய் என்ன சொன்னா? இன்னைக்கு அவன் ப்ராஜெக்டோட இன்வெஸ்டர் மீட்டிங் டெல்லியில இருக்கு மேடம். அப்பாவை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றான் மேடம். நீ உங்க அப்பா கூடயே இருந்து என்ன ஆக போகுது சஞ்சய்? அவரை உடனே எழுந்து நடக்க வைக்க போறியா? அவரை பாத்துக்கதான் நான் இருக்கேன். நீங்கெல்லாம் உங்க வேலையை பாருங்க. மேடம், அப்பாவை மறந்துட்டு நான் எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும்? நான் அவரை மறக்க சொல்லல சஞ்சய். அவரு முடியாம இருக்கறத நீ மறந்துருன்னு தான் சொல்றேன். இந்த வீடு பழைய மாதிரி மாறணும். அப்பதான் அவரு ரெக்கவர் ஆவாரு. சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா கண்டிப்பா அவர் கியூர் ஆகவே மாட்டாரு. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட விட்டு கொடுத்துதான் உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தை காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல சஞ்சய். அவருக்கு நினைவு திரும்பும் போது நீ இன்னும் கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. போ, போய் கிளம்பு. சஞ்சய், போன்னு சொல்றேன்ல. ஓகே மேடம். விஜய் மேடம், அப்பாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுல்ல. இதுக்கு மேல நீயும் உன்னோட வேலையை பாரு. அவரு கூடவே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவரை பாத்துக்கிறேன். ஓகே மேடம். மேடம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லரு. நீ போற வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியணும். தேங்க்யூ. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு மறக்காம கால் ஓகே பண்ணு. மேடம். சரி சஞ்சய். வரேன் விஜய்.
போயிட்டு வரேன். வர மேகனா. பாய். சரி பாத்துக்கோ. வா சஞ்சய். என் மகன் இப்ப எப்படியா இருக்கா? கோமாவில தான் தாத்தா இருக்காரு. அப்பாவை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. உசுரை காப்பாத்தின அந்த சாமி அவன் புத்தியையும் காப்பாத்துமையா. அவன் சீக்கிரமா மீண்டு வருவான். அந்த நம்பிக்கையில தான் தாத்தா இருக்கும். ஐயா, தாத்தா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் ஐயா. என்ன தாத்தா? ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், அவனை நான் பார்க்க முடியல. அதுக்குள்ளேயும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. இங்க நீங்க வந்தா கண்டிப்பா பிரச்சனையாகும் தாத்தா. இப்ப நீங்க அப்பாவை பார்க்க முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அது தெரியுயா. நான் இங்க வரல. கோவில்ல அவனுக்காக வேண்டுதல் பண்ண பிரசாதமும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ண கயிறும் என்கிட்ட இருக்கு. அத உன் அப்பங்கிட்ட சேர்க்கணும். கொரியர் அனுப்புங்க தாத்தா, நான் அப்பாவுக்கு கயிறை கட்டி விடுறேன். கொரியர்ல வேண்டாம் ஐயா. நான் வித்யாவா? இல்லையா, நான் வாணிகிட்ட கொடுத்து அனுப்புறேன். அம்மாவுக்கு அந்த ஊர்ல இருந்து யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பிடிக்காது. வாணியை பார்த்தாலும் டென்ஷன் தான் ஆவாங்க தாத்தா. நான் நேர்ல வந்து என் கையால் அவன் நெத்தியில விபூதி வச்சு அவனுக்கு கயிறு கட்டி விடணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியல. ஏன் சார்பா வாணி வந்து அதை செஞ்சா நல்லா இருக்குமியா? இல்ல தாத்தா, அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதான் யோசிக்கிறேன். நீ மனசு வச்சா உன்னால முடியுமையா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரியா? ரொம்ப ரிஸ்கா இருக்கே தாத்தா. ஏயா, எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? சரிங்க தாத்தா, அனுப்பி வைங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றியா. ஆமா, சஞ்சய் எங்கே இருக்கான்? உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொல்லலையே. அவன் ஒரு பிசினஸ் விஷயமா டெல்லி போயிட்டான் தாத்தா. டெல்லிக்கு போயிட்டானா? ஆமா தாத்தா. ஆமா, அவன் திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்? அது தெரியல தாத்தா, மீட்டிங்கை பொறுத்து இருக்கு. சரியா, நான் வாணியை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி தாக்கல் சொல்றேன். சரிங்க தாத்தா. சரியா? வச்சிடறேன். இவ்வளவு தூரம் போறவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. வித்யா கிட்ட அது சொன்னானா இல்லையா? வித்யா, வித்யா. தாத்தா, என்ன தாத்தா? உன் புருஷன் வெளியூர் போறேன்னு உன்கிட்ட எதுவும் சொன்னானா? என்கிட்ட எப்படி தாத்தா சொல்லுவாரு? நான் என்ன அவருக்கு அவ்வளவு முக்கியமா? உன்னை விட அவனுக்கு வேற யாருமா முக்கியமா இருக்க முடியும்? ஏதோ கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல வேணாம்னு அவன் கெஞ்சி கேட்டதுனால நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். அதுக்காக உங்ககிட்ட எங்க போறேன் வரேன்னு கூட சொல்ல மாட்டானா? இது தப்பு. விடுங்க தாத்தா, அவருக்கா என்னைக்கு தோணுதோ அப்ப சொல்லுவாரு. இந்த பாரு, அவனுக்கு தோணலைன்னா நம்ம தோண வைக்கணும். இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. நீ பேசாம இரு. தாத்தா ஃபோன் பண்றாரு, என்ன பண்றது? தாத்தா, எங்கேயா இருக்க? சென்னையில தான் தாத்தா. வீட்டுல இருக்கிறியா இல்ல வெளியில இருக்கிறியா? வேலையா வெளியில வந்திருக்கேன். என்ன விஷயம்? எப்பயா வீட்டுக்கு போவ? ஏன் தாத்தா? நானும் வித்யாவும் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன? நாங்க வரும்போது நீ வீட்டுல இல்லைன்னா சரியா இருக்காதுல்ல, அதான் கேட்டேன். அண்ணா, காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. தாத்தா, என்ன பண்றீங்க நீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? ஐயா, வந்துகிட்டு இருக்கோம் ஐயா. தாத்தா ப்ளீஸ்,
நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டீங்களா என்ன? எனக்கு ஞாபகம் இருக்குயா, நீதான் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்ட. நான் ஒண்ணுமே பண்ணலையே தாத்தா. ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. சென்னைக்கு போனதுலேருந்து உன் நடவடிக்கையே சரியில்லை. வித்யா கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறா. தாத்தா, வீட்ல அதுக்கான சிச்சுவேஷன் அமையல, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ. அம்மாவுக்கு சப்போர்ட்டா நான் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கேன். அதான் என்னால பேச முடியல. தூங்குற நேரத்துல கூடவா பேச நேரம் கிடைக்கல உனக்கு? இல்ல தாத்தா, அது ஆமா, இப்ப நீ எங்கே போய்கிட்டு இருக்க? ஆ, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். இந்த பாரு, உண்மையை சொல்லு, இல்லைன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வருவோம். தாத்தா ப்ளீஸ், நான் உண்மையை சொல்லிடுறேன். பிசினஸ் விஷயமா டெல்லி போயிட்டு இருக்கேன். சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் போற, அதை ஏன் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ஐயா, இன்னும் தனியாள்னே நினைப்பா? உனக்கு கல்யாணம் ஆனதையே மறந்துட்டியா? அப்படிலாம் இல்ல தாத்தா, இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நான் வித்யா கூட இருக்காம டெல்லிக்கு போனா வித்யா ஃபீல் பண்ணுவாளேன்னு தான் நான் அவகிட்ட சொல்லல. இந்த பாருப்பா, உன் வேலைக்கு என்னைக்குமே வித்யா தடங்களா இருக்காது. இதெல்லாம் ஒரு காரணமா நினைச்சுக்கிட்டு நீ அதுகிட்ட பேசாம இருக்கக்கூடாது. நான் வித்யா கிட்ட போனை கொடுக்குறேன், பேசு. தாத்தா, இந்த அவன்கிட்ட பேசு. ஹலோ, பேசுதா? வித்யா? வித்யா? ஹலோ ஆத்தா, பேசுதா? ஃபோன் லவுட் ஸ்பீக்கர்ல இருந்தாலும் இருக்கும், கேர்ஃபுல்லாவே பேசுவோம். வித்யா? ஹலோ வித்யா? ஆத்தா, பேசுதா? ஏப்பா, நீ பேசு. சாரி வித்யா, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் போக வேணான்னு தான் இருந்தேன், ஆனா அம்மா தான் கம்பல் பண்ணி போக சொன்னாங்க. இல்லனா நான் அரசனூருக்கு தான் வந்திருப்பேன். டெல்லி போற விஷயத்த சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு தான் சொல்லல. அப்படியா? என் மேல கோவமா? உன்கிட்ட கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சஞ்சய்? நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாதான் ஆச்சரியப்படணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்த்து போயிட்டு வா. சரி வித்யா, நான் டெல்லி போயிட்டு கால் பண்றேன். வேற கால் பண்ணி பேசு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு போறதை தவிர வேற வழி இல்லை. கண்டிப்பா பண்ணுவேன் தாத்தா, நீங்க அவசரப்படாதீங்க. சரி, இனிமே நான் சொல்ற மாதிரி வச்சுக்காத. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன் வித்யா. ம். அத்தா, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் தான் இருப்பான், போக போக சரியாயிரும். ம். இதுல நம்ம குலதெய்வத்தோட விபூதியும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ண கயிறும் இருக்குதா. கயிறை உன் மாமை கையில கட்டிட்டு அவனுக்கு விபூதியை பூசி விடு. இந்தா. தாத்தா, என்னத்தா? நான் போயே ஆகணுமா தாத்தா? அது உன் வீடு, நீ எப்பவும் வாழ போற வீடு. அங்கே போறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஆனா இப்போ நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போலையே தாத்தா, யாரோ ஒரு பொண்ணா தானே போறேன். மத்தவங்களுக்கு நீ வாணிதான், ஆனா உனக்கு நீ யாருன்னு தெரியுமில்ல, உன் புருஷனுக்கு தெரியுமில்ல. சஞ்சய எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் தாத்தா. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது
உன் அத்தை வேதவள்ளி கிட்ட மட்டும்தான். அவகிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். அதே நேரம் அவகிட்ட நீ திட்டு வாங்காம அவளுக்கு சந்தேகம் வராம சமாளிக்கவும் தெரியணும். நான் என் இயல்புல இருப்பேன் தாத்தா. மத்தவங்களுக்காக மாத்திக்கிற அளவுக்கு தப்பான குணம் எதுவும் என்கிட்ட இல்ல. அது தெரியும்தா. ஆனா உன் அத்தை மேல பயம் எதுவும் இல்லைல்ல? நான் ஏன் தாத்தா அவங்களுக்கு பயப்படணும்? அவங்க பல படிப்பு படிச்சு பல பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அவங்க வயசுல மூத்தவங்க என் புருஷனோட அம்மா, என் மாமியாரு. அந்த உறவுக்கான மரியாதைய நான் எப்பவுமே கொடுப்பேன். நான் கொடுக்கிற மரியாதை என்னைக்குமே பயமா மாறாது. உங்க பேரை மாதிரி அவங்களுக்கு இவ ஒரு படிக்காதவ, இவளுக்கு என்ன தெரியும்னு நினைக்கலாம். அவங்க குறைச்சு பாக்குறதால நம்மளோட தகுதி என்னைக்குமே குறைஞ்சு போயிடாது தாத்தா. அவங்களுக்கு 1000 விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியாத 100 விஷயம் எனக்கு தெரியும்ல. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வித்யா, இது தற்காலிகம்தான். அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் உன்னைய வாணியா நடிக்க சொல்லியிருக்கான் என் பேரன். அதே அம்மா உன்னை தான் மருமகன்னு சத்தம் போட்டு சொல்லுவா. நான் போகணுங்கிறதுக்காக நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லாத தாத்தா. ஏமா, ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் போயிட்டு திரும்ப வரப்போறேன். அதுக்கு ஏன் தாத்தா இவ்ளோ பேசுற? ஒரு நாளோ ஒரு மாதமோ நீ வேதவள்ளி வீட்டுக்கு முத போற. அது நீ வாழ போற வீடு. அதனால வலது காலை எடுத்து வச்சுதான் உள்ள போகணும். சரி. அப்புறம் அந்த வீட்டுல தான் மேகனா இருக்கா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு தெரியும். என் பெரிய பேரன்ட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன்மா, உனக்கு உதவியா இருப்பான். அவன் பொண்டாட்டி சினேகாவை பத்தி விசாரிச்சேன். அவளாலையும் எந்த சிக்கலும் இல்ல. என் பேத்தியும் நல்ல குணமானவதான். மேகனாவுடைய அம்மா தான் மகளை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணுங்கிற திட்டத்துல இருக்கிறா. அதனால அவங்க உன்னை யாரு என்னன்னு துருவாங்க. அன்புக்கு பணிஞ்சு போவனே தவிர அதிகாரத்துக்கு என் சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தாத்தா. இந்த ஊர்ல வித்யா எப்படியோ அப்படிதான் எந்த ஊரா இருந்தாலும் இருப்பா. சந்தோஷம் தா. ஐயா, கார் ரெடியா இருக்கு, கிளம்பலாமா? இவ்ளோ பெரிய பேக் எதுக்கு? ஓம் பொருள் தான் தான் இருக்குது. தாத்தா, ஒரு நாள்ல திரும்பி வரப்போற, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பேக்? ஒரு 2 நாள் சேர்ந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஓ, நல்லதுக்கு தான். அப்போ இன்னொன்னுத்தையும் கொண்டு வர. அம்மாவோட படம் தாத்தா. இது எப்பவும் என் கூடவே இருக்கணும். அந்த பைய குடியா. இந்த வச்சியா? சரிதா, இந்த படத்தை யாருக்கும் தெரியாம வச்சுக்க. வேதவள்ளி பார்த்தா அப்புறம் நீ யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க தாத்தா. கிளம்பலாமா?
நல்லபடியா போயிட்டு வாத்தா. ஐயா, நீங்க வித்யாவை பிரசாதம் கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் அனுப்பி வைக்கிறீங்களா இல்லை? வித்யாவை விட ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? வேதவள்ளிக்கு ஏத்த மருமக வித்யா மட்டும்தான் ஐயா. ம், அவளுடைய ஆணவம் திமிரு படிச்சவங்க மட்டும்தான் ஒசத்தி, மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே தானே நினைக்கிற அவளுடைய குணம் எல்லாத்துக்குமே என் பேத்தி சவுக்கடி கொடுக்க போறாயா. இனிமே தான் என் குடும்பத்தோட போக்கே மாறப்போகுது. தீயும் நெருப்பும் நேருக்கு நேரு சந்திச்சா என்ன ஆகும்னா எல்லாரும் பார்க்க போறாங்க. இத்தனை வருஷமா நான் கண்ட கனவெல்லாம் வித்யா நனவாக்க போறாங்க. வணக்கம்.